உன்னதமான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இந்த பயணத்திலே அவர்கள் ரெபிதீமிலே வந்திருக்கிறார்கள். இந்த ரெபிதீமிலே வரும்பொழுது முதல் யுத்தம் அவர்களை தேடி வருகிறது. பாருங்கள், 8வது வசனத்தை வாசிக்கும் போது அமலேக்கர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் தன்னுடைய கானானை அடையும்படியாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் யுத்தமானது தேடி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த அமலேக்கியர் ஏசாவினுடைய வழி மரபில் வரக்கூடியவர்கள். பார்க்கும் பொழுது இவர்களும் சகோதரர்களாக தான் இருக்க முடிகிறது இல்லையா? தன்னுடைய பரம்பரை பட்டியலை பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய சகோதரர் ஏசா. ஆனால் பிற்காலங்களிலே அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்களும் தன் சொந்த சகோதரோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மோசே மலையில் அமர்ந்து தன் கோலை தேவனுக்கு நேராக, வானத்துக்கு நேராக அவர் நீட்டி பிடிக்க வேண்டும். அந்த கோல் கை தளர்ந்து கீழே இறங்கும் பொழுது யுத்தம் அங்கு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு கடந்து போகிறது. இதுதான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் யுத்தங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட யுத்தங்கள் அல்ல, நமக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தங்கள், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தங்கள் நமக்கு வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்மை சுற்றிலுமா இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனையாக இருக்கிறது. மோசேயுடைய கை தளர்ந்து போகும்போது ஊரும் ஆரோனும் சென்று என்ன செய்கிறார்கள்? அந்த கையை பிடித்து மோசே உட்கார வைத்து அந்த கையை தளர்ந்து போகக்கூடிய அந்த கையை என்ன செய்கிறார்கள்? சார்ந்து பிடித்து ஓங்கி நிற்கும்படியாக உதவி செய்கிறார்கள். இதுபோல நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் சோர்ந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள், மாம்சத்தோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இவ்விதமான ஒரு கூட்டு முயற்சியிலே அவர்களை பலப்படுத்தும்படியாக, அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படும்படியாக மோசேயுடைய கைகள் எவ்விதமாய் வானத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டதோ, அந்த கோல் உயர்த்தப்பட்டதோ, அதுபோல அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியம் தேவனோடு இருக்கும்படியாக நம்முடைய பங்கு என்னவா இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது ஆரோன் மோசேயை விட வயது அதிகமானவர், 3 வயது அதிகம். இந்த ஊர் என்பது நாம் பார்க்கும் பொழுது வேதவலனுடைய கருத்து மீரியாமுடைய கணவர் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கருத்தாக இருக்கிறது. மீரியாம் மோசேயுடைய சகோதரி, மூத்தவர்கள். அவருடைய கணவர் இன்னும் மூத்தவர். பாருங்கள், வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் கூட மோசேவுக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லா நிலைமையிலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட மற்றவர்களை தாங்குவதற்கோ அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கோ நாம் சோர்ந்து விடக்கூடாது என்பதை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? கொலேசியரில் நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறார். கொலேசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்கள், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சுபாவம் பாருங்கள்! கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, நம் பாவிகளாக இருக்கும்போது நம்மை மன்னித்தார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட சகோதரோடு கூட மன்னித்து அவர்களை தாங்கி தேவனோடுள்ள உறவில் பலப்படுத்தும்படியாக, நாமும் பலனாகும்படியாக
அந்த ஊரும் ஆரோனும் செய்தது போல, மோசேயுடைய கை தளர்ந்து விடாதபடி அது உயர நோக்கி இருக்க உதவி செய்தது போல அப்பொழுது அங்கு கீழே வெற்றி கிடைத்தது. யோசுவா அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் யுத்தம் செய்கிறார், ஒரு வெற்றி கிடைக்கிறது. ஆனால் அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது யுத்தம் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கு வருகிறது. ஏன்? நமக்கும் கூட நம்ம வாழ்நாள் முழுவதும் மாம்சத்தோடு போராட்டம் உண்டு. நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளோடு, தேவனோடு, ஜெபம், வேத வாசிப்பு, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளோடு கூட நாம் இருக்கும் பொழுது வெற்றி பெறுவோம் என்ற நல்ல செய்தியோடு கூட இந்த காலை நாம் தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.